ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் தேனை அரிசி வச்சு சூப்பரான ஒரு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 250 கிராம் தேனை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். தேனை அரிசி அப்படின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. இந்த அரிசியில் நம்ம சமைச்சி சாப்பிட்டாலும் இல்லை வேறு ஏதாவது சமைச்சி சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்தி. அதனால் நான் சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 250 கிராம் தெனை அரிசி எடுத்து ஒரு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி அப்படியே 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின தெனை அரிசியை நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்தால் தண்ணி நல்லா கிளியராக வடிஞ்சிரும். அதனால் நான் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டின தெனை அரிசியை ஒரு வெள்ளை துணி பரப்பி அதில் நான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபேன் காற்றுலேயே நம்ம இதை உலர்த்தி எடுத்துக்கணும். ஃபேன் காற்றுலேயே இது நல்லா உலரணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு சில பேர் இந்த தெனை அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ராவாக வறுத்துப்பாங்க. அந்த மாதிரி வறுத்தும் செய்யலாம். வறுத்து ஊற வச்சியும் நம்ம இந்த லட்டு செய்யலாம். நாம் இப்போ இந்த மெத்தடில் செய்வோம். இன்னொரு வீடியோவில் வறுத்து செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்றுலே காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த அரிசி கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இவங்கள மூடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவங்க கூடவே நமக்கு அடுத்து தேவை வெல்லைப்பாகு. அந்த வெல்லத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 250 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் வெல்லத்துக்கு அதே பவுலில் 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வெல்லம் நல்லா கரையட்டும். ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு இவங்களை நல்லா கரைச்சி ஒரு கொதித்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிட்ருக்கு.
பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு வெல்லம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் வெல்லம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வெல்லத்தை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகவே நம்ம வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண், தூசு எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த வெல்லத்தில் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு. அதனால தான் நான் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த தெனை அரிசியை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த தெனை அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம சூடாக வடிகட்டி வச்சுருந்த வெல்லப்பாகை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லப்பாகு சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நாம் வடிகட்டி வச்சுருந்த வெல்லப்பாகு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஈக்குவலாக. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நான் வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்து ஓரளவுக்கு மாவு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம இருக்கிற இன்னும் கொஞ்சம் வெல்லப்பாகையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நான் கடையில் தேன் வாங்கியிருக்கேன். அந்த தேன் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மாவில். தேன் சேர்த்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்து மாவை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தெனை மாவு நம்ம தினையை வறுத்து செஞ்சோன்னா லட்டு வந்து பொறப்பொறான்னு இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் வயசானவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி. நாம் இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் போட்டு அந்த லட்டை நல்லா சுற்றுனீங்கன்னா நல்லா மின்னு மின்னுன்னு சூப்பரான லட்டு ஷேப்போட தெனை மாவு லட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா மினுமினுன்னு ஜொலிக்கும். நம்ம கையால் பிடிக்கும்போது அந்த நைஸ் வராது. அதனால் நம்ம இந்த பவுலில் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு லட்டையும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சிறுதானிய தேனு மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.